வரலாறை படிக்கிறப்போ என்னுடைய இந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. இந்த வரலாற்றில் நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்னோட சேர்ந்து என்னோட மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ஏன் இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குது, ஏன் இங்கே இவ்வளவு பாகுபாடு இருக்குது, ஏன் இங்கே இவ்வளோ பிரிவினை இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலை வரலாற்று ரீதியாக நம்ம தேடுறப்போ பார்த்தீங்கன்னா வரலாறு என்பதே ஒன் சைடடாக இருக்குது. வரலாறு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்லேருந்து பேசவே இல்லை, அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை, அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை. ரொம்ப தேடி தேடி நம்ம பார்க்குறப்போ நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதுபோல தான் சினிமாக்கள்லேயும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்தேன். குறிப்பாக பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப தான் ஒரு ஆய்வாளன், ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது, வரலாறு என்பது இங்கே என்னவா இருக்குது, வெறும் வரலாறு என்பது மரபுரியாக இல்லை இங்கே ஏற்கனவே கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா, அல்லது சொல்ல விடாமல் மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி திருப்பி உருவாக்கி கொடுக்கறது. ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளோ முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால் அதை மீள் உருவாக்கம் செய்கிறது இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது அவர் ஒரு டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக, ஒரு வரலாற்று ஆய்வாளனாக நான் இருப்பதை நான் இங்கே உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன்.